ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மனமுனைந்த அன்னை சீதை இறப்பதற்கு முயற்சி செய்தார். இதை பார்த்த அனுமனுடைய நெஞ்சம் பதைத்தது. அனுமன் நேரில் சென்று தடுத்தால் தன் தோற்றத்தால் எதுவும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சி அனுமன் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ராமநாமம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சீதை தன் எண்ணத்தை கைவிடுறாங்க. இந்த அரக்கியர்கள் மத்தியில் யார் ராமநாமம் ஜெபிக்கிறார் என்று குழப்பத்தில் இருக்க அனுமன் ராம கதையை சொல்லி முடிக்கிறார். யார் நானறிந்த வரலாற்றை சொன்னது? அரக்கிகளின் காட்டில் இரக்கனின் கதையை சொன்னது யார் யார் அப்படின்னு சீதை அழுகிறாங்க. இதுக்கு மேலே மறைந்திருப்பது அனுமனுக்கு பிடிக்கல. உடம்பு நடுங்கிட, கைகள் வணங்கி நிற்க, பணிவோடும் பரவசத்தோடும் பேசிய அனுமனை முதலாய் பார்த்த சீதைக்குள் ஒரு ஆச்சரிய திகைப்பு. ராவண ராஜ்யத்தில் அவங்க பார்க்காத ஒரு விலங்கு குரங்கு, அதன் வடிவில் ஒரு மனிதனா? ஒருவேளை ராவணன் இப்படி ஒரு வடிவில் வந்திருக்கானோ? அவன்தான் பெரிய மாயாவியாச்சே. என்னை அபகரிக்க வந்தபோது சன்னியாசி, இப்போ குரங்கு ரூபத்திலா அப்படின்னு சீதைக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை அனுமன் உணர்ந்தார். அம்மா, நான் யார் என்பதில் தங்களிடம் பெரும் பயமும் குழப்பமும் இருக்குன்னு என்னால் உணர முடியுது. பயப்பட வேண்டாம். நான் மரத்திலிருந்து சொன்னது போல் நான் வானர அரசன் சுக்ரீவனின் மந்திரி, வாயுபுத்திரன் அஞ்சனையின் மைந்தன். அனுமன் என் பெயர். நான் ராம கதையை சொன்னது கூட என்னை நீங்கள் முழுமையாக அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இது ஒன்றுதான் உங்களை தைரியப்படுத்துங்கிறதுக்காக தான். இந்த இலங்கையில் உங்களை நான் தேடாத இடமும் இல்லை, என் காலடி படாத இடமும் இல்லை. உங்களை தவிர நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன். உங்களை பார்க்க முடியாமல் போய்விடுமோன்னு களைத்து போய் உக்காந்துருந்தப்ப தான் என்னை கை தூக்கி விட்டதும் அண்ணலின் நாமம்தான். நல்ல வேளை உங்களை இங்கு நான் பார்த்தேன், அதுவும் சரியான நேரத்தில் பார்த்தேன். இல்லாட்டி அண்ணலின் முயற்சி, என்னோட தேடல், எனது வானர கூட்டத்தின் எதிர்பார்ப்பு என்று எல்லாமே நடக்காமல் போயிருந்திருக்கும். குறிப்பா ராவணனுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதில் ஒரு பெரிய பிழை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அனுமன் ஒரே மூச்சில் தான் நினைத்ததையெல்லாம் சீதை முன்னாடி கொட்டுறாரு. அப்ப கூட சீதையிடம் ஒரு தயக்கம் இருந்தது. அந்த அளவு ராவணன் சீதையை பல மாயைகள் புரிந்து குழப்பி வைத்திருந்தார். விருப்பமில்லாத மகளிரை தீண்டினால் அவன் தலை சுக்குநூறாகி போய்விடும் என்ற பிரம்ம சாபம்தான் ஒரு வேலியை உருவாக்கி சீதையை காப்பாற்றி கொண்டிருந்தது. சீதையை கவர ராமன் வேடம் போட கூட ராவணன் தயாரானான். அந்த வேடம் போட்ட மறுகணமே ராவணனோட புலன்களிடம் ஒரு அபார மாற்றம். எந்த பெண்ணையும் அவனால் காம பார்வையால் பார்க்கவே முடியவில்லை. வேடத்துக்கே இவ்வளோ சக்தியா என்று அவர் வெலவெலுத்து போய் அதுக்கப்புறம் ராமர் வேடம் போட நினைக்கிறதே கிடையாது. இப்படி சீதையை வழிக்கு கொண்டு வர ராவணன் செய்திருந்த ஏராளமான முயற்சிகள் தான் சீதையின் குழப்பத்திற்கு காரணம். இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அனுமன் கிட்ட ராமர் ஒரு மோதிரத்தை கொடுத்து அனுப்பினார். சீதையை பார்க்கும்போது இந்த மோதிரத்தை காட்டு, சீதை முகத்தில் நீ ஒரு தாமரையை பார்க்கலாம் சொன்னது அனுமனோட நினைவுக்கு வந்தது. உடனே அந்த மோதிரத்தை வேகமாக கையில் எடுத்தார். தாயே, இதோ உங்கள் நாதர் தங்களிடம் தருவதற்காக கொடுத்த மோதிரம். இதை பார்த்ததுமே உங்கள் முகம் மலர்ந்திடும் என்று அவர் சொன்னார். ராமதூதனே என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியாது, பாருங்கள் அப்படின்னு சொன்னபடியே ராமர் கொடுத்த மோதிரத்தை சீதையிடம் சேர்த்தார் அனுமன். இந்த வார கதை இதோட முடிந்தது. இனி வர்ற வாரங்களில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.